ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு தைப்பூசம் முடிஞ்சு 5வது நாள் தரிசனம். சரி சாமி கும்பிட்ற கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு போனால் ஃபுல் கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நிற்கவே முடியல. அப்படியே ஊறிக்கிட்டே எறும்பு வர்ற மாதிரி ஊறிக்கிட்டே போனோம். போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே கடைவீதி போகலான்ட்டு போனோம். அப்புறம் பாப்பாங்களுக்கு நம்ம கடைவீதி போனால் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்குவோம், வளையல், பாசி, தோடு அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தூரி ஆடுறதுக்காக அவங்களை உட்கார வச்சுட்டு நாங்கள் அவங்க பாட்டியும் பாப்பாங்க 2 பேத்தையும் உட்கார வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அப்புறம் அவங்க அத்தைங்க 2 பேர், பாப்பா, பாட்டி எல்லோரும் தான் போனோம். இந்த தூரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக வந்திருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறக்கே தலை சுற்றிருச்சு. இதில் எப்படி தான் உட்காந்து விளையாடுறாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா தேர்க்கடையில் வந்த குழந்தைங்க அத்தனை பேர் தலையிலும் இந்த மாதிரி லைட்டு வாங்கி வாங்கி தலையில் வச்சுட்டு அழகாக இருந்தது பார்க்குறக்கு. அப்புறம் ஒவ்வொரு தூரியாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எங்கள் பாப்பா கடைசி அம்மா அந்த பால் உருட்டுறாங்கம்மா, அதில் ஏதாவது ப்ரைஸ் வரும் நமக்கு அப்படின்ட்டு அப்புறம் அதை உருட்டி கடைசியாக பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் புளியிற கப்பு தான் கிடச்சிது. அப்புறம் அதையும் வாங்கிட்டு எல்லா தூரியும் அப்புறம் ஒன்று ஒன்றா உட்காந்து பிள்ளைங்கள விளையாட வச்சுட்டு அப்புறம் நம்ம தேர்க்கடைக்குன்னு போனால் என்ன வாங்குவோம், அப்பளம் இல்லைன்னா சோளக்கருது, பானிபூரி இதை தான் வாங்கி சாப்பிடுவோம். சரி சோளக்கருது வாங்கலான்ட்டு அதை வாங்கிலாம் சாப்பிட்டு இந்த பாப்பாங்க எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு இந்த பொட்டேட்டோ ரோல் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அது ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு 3 மணி வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.